சி.வி. சண்முகம் அடுத்து என்ன மூவ் பண்ண போறாரு? தன்னுடைய ஆதரவாளர்கள் அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி எல்லாரையும் அதிமுகவிலிருந்து ரிலீவ் பண்ண வச்சு தனக்கு கீழே வச்சு தான் ஒரு வன்னிய சமூகத்திற்கு ஒரு தலைவராக நமக்கு கீழே ஒரு ஓட் பேங்கை செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாதையை நோக்கி போக போறார். ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த இந்த விஷயத்தில் இவங்களோட அவசரகதியான இந்த ஒரு விளையாட்டில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்க கதை தான் ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்களே. சுப்பையா கடைசியாக போனாரா? அவங்க கதை தான் இப்போ கொஞ்சம் என்ன போச்சாடா இடம் இருக்கிறதும் போச்சாடான்ற மாதிரி ஒரு கதையாக இருக்குது. ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா அதிமுகவில் திரும்ப எல்லாரும் போய் சரி ஜாயின் பண்ணலான்னு பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது அவர் என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருன்னா, முதல்ல மன்னிப்பு கடிதம் கொடுங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாநில பொறுப்புகளில் முக்கியமான பதவிகளில் மாவட்ட செயலாளர்களாக இந்த மாதிரிலாம் வேலை செஞ்ச யாருக்கும் அந்த பொறுப்பின்மை கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா, இந்த பக்கம் லீமா ரோஸ், அந்த பக்கம் ஆதவர்ஜுனா, மொத்தத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் சேர்ந்து 2 கட்சி சைடு இருந்துக்கிட்டு பெரிய ஆட்டம் ஆடிட்டாங்க. அதில் பெருசாக பாதிக்கப்பட்டது அதிமுக தான். இப்போ திமுகலேருந்து இப்படி எம்எல்ஏக்கள் வரதும், கட்சியிலேருந்து போய் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதும், கட்சியிலேருந்து இன்னும் திமுக பக்கம் போகிறது, இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுல அதிமுக ஆல்ரெடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு போனாங்க. பெரும்பான்மை நிரூபிக்கும் போது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஹைலைட்டடாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் அப்படியே அடுத்து அதிமுக பெரிய ட்விஸ்ட் அடிச்சது. குறிப்பாக அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டு. அமைச்சரவையில் இடம் பெறலாம் அப்படின்லாம் பார்த்தாங்க. பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் ஒரு பெருத்த அடி, பெருத்த ஏமாற்றம். ஸோ இப்படியே போனால் நம்மளுக்கு இருக்கிற எம்எல்ஏ பதவி இல்லாமல் போயிடும். ஏன்னா இபிஎஸ் போயிட்டு இந்த மாதிரி தகுதி நீக்கம் பண்ணணும்னு அவர் சைட்லேருந்து சபாநாயகருக்கு கடிதம்லாம் கொடுத்துட்டு வந்தார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இவங்க சேர்ந்தாங்க இல்லையா நேற்று, அந்த ஒரு 15 நாள் டைம் இருக்குது. ஆமாம், அதனோட கடைசி நாள் தான் நேத்தான். அப்படியா? ஆமாம், அதுக்குள்ளே அந்த கொடுத்த அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே போயிட்டா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்களாம். ஸோ அதனால தான் நேற்று டக்குன்னு எல்லாம் முடிவு பண்ணி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இல்லை சி.வி. சண்முகம் மட்டும் இது பண்ணுறாரு. ஆமாம், இப்போ இதில் சி.வி. சண்முகம் தான் ரொம்ப பேசிட்டாரு. அண்ட் மோரோவர் அவர் இருக்கிற எம்பி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு எல்லாம் இப்போ கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறார். இதில் தான் ஒரு தகவல் என்ன வருதுன்னா, சி.வி. சண்முகம் அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு. இப்போ சி.வி. சண்முகம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு தன்னுடைய ஆதரவாளர்கள் அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி எல்லாரையும் அதிமுகவிலேருந்து ரிலீவ் பண்ண வச்சு தனக்கு கீழே வச்சு தான் ஒரு வன்னிய சமூகத்திற்கான ஒரு முகமாக, வன்னிய சமூகத்திற்கு ஒரு தலைவராக அவர் அதுக்கான மாறணும். ஸோ நமக்கு கீழே ஒரு ஓட் பேங்கை செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாதையை நோக்கி போக போகிறார் அப்படின்னு ஒரு தகவல். இன்னும் ஒரு தகவல் இருக்கு. சி.வி. சண்முகத்தை மையப்படுத்தி தாவேக்கால சேர்ந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன, ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் சீனியர் மினிஸ்டராக இருந்தவர். அவர் அப்போ என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? இப்போ வரைக்குமே தாவேக்காவில் டெல்லியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு டெல்லியில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்க அவங்க தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாலமாக இருப்பாங்க. இது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இருப்பாங்க. அதில் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைவரை இருப்பதற்கு நியமனம் பண்ணலை. ஸோ அந்த இடத்த சி.வி. சண்முகத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் செய்திகள் வருது. இன்கேஸ் தாவேக்கா வந்தாருன்னா, ஏன்னா அவர் மாதிரியான ஒரு தலைவருக்கு அதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகளும் வருது. ஸோ தாவேக்காவில் சேரப்போகிறாரா, இல்லை தனக்குன்னு ஒரு தனி ட்ராக் அமைச்சு, இல்லை தனக்கான ஒரு பலத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு டிமாண்ட் பண்ணி எதுவும் பெருசாக வாங்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த இந்த விஷயத்தில் இவங்களோட இந்த ஒரு அவசரகதியான இந்த ஒரு விளையாட்டில்
ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க கதை தான் ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா, சுப்பையா கடைசியா போனாரா? அவங்க கதை தான் வந்து இப்போ கொஞ்சம் என்ன போச்சாடா இடம் இருக்கிறதும் போச்சாடான்ற மாதிரி ஒரு கதையா இருக்கு. ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா இப்போ அவங்களெல்லாம் கண்டிச்சு அவங்க சார்ந்த மாவட்டங்கள்ல பகுதிகளில் அவங்கள கண்டிச்சு அதிமுக சார்பில் போஸ்டர் விட்டுறாங்க, துரோகி அப்படின்னு சொல்லி போட்டு போஸ்டர் விட்டுறாங்க. இவங்களோட கணக்கு என்னவா இருக்குன்னா, இப்போ அதிமுகக்குள்ளே இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து இதில் இவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்கன்னா, அதிமுகவில் திரும்ப எல்லாரும் போய் சரி ஜாயின் பண்ணலான்னு பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது. அவர் என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருன்னா, முதல்ல மன்னிப்பு கடிதம் கொடுங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாநில பொறுப்புகளில் முக்கியமான பதவிகளில் மாவட்ட செயலாளர்களாக இந்த மாதிரிலாம் வேலை செஞ்ச யாருக்கும் அந்த பொறுப்பின்மை கிடையாது. வேணும்னா வந்து ஃபர்தராக சில நிர்வாகிகள்லாம் இதுக்கப்புறம் ஒரு சில நிர்வாகிகள் போடுற கட்டம் ப்ராசஸ்ன்னு நடக்கும். அப்போ வேணும்னா நான் வந்து சில பேரை நியமிக்கிறேன். அப்படி நியமிக்கினாலும் நீங்கள் கட்சியினுடைய விதி 142 கீழே மாவட்டத்தில் அதிகாரம் செலுத்த மாட்டேன், பொதுச் செயலாளர் பேச்சுக்கு கட்டுப்படுவேன்னு நீங்கள் உறுதி கொடுக்கணும். விதி எண் 142 கீழே உறுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நான் வேணா நியமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு டம்மியாக இருக்குன்னு சொல்ல அவ்வளோதான் அப்படி சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம், அந்த மாதிரியாக ஒருவேளை இவங்களுக்கு திரும்பவும் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி வெளியே போனதுனால பொறுப்புகள்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதுனால இந்த இன்பிட்வீன் கேப்பில் சில பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறார்ல, மாவட்ட செயலாளர்களாகலாம் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ போர்க்கொடி தூக்குவாங்க. இப்போ இன்கேஸ் இவங்களுக்கு திரும்பவும் பொறுப்பு கொடுக்குறேன், இல்லை இவங்களை திரும்பவும் உள்ளே கொண்டாந்து இவங்க மாவட்டத்தில் இவங்க வந்து ஒரு மாதிரி இவங்களோட பலத்தை காட்டுற மாதிரி இன்ஃப்ளூயன்சபிள் பர்சன்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, அப்போ இப்போ புதுசாக பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க போர்க்கொடி தூக்குறாங்களாம். அப்போ நான் வந்து வெளியே போயிடுறேன், பேசாமல் நான் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்குற சுச்சுவேஷன் இன்னொரு தலைவலியாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாமே இது பண்ணி என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. இப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா, இந்த பக்கம் லீமா ரோஸ், அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா, மொத்தத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் சேர்ந்து 2 கட்சி சைடு இருந்துக்கிட்டு பெரிய ஆட்டம் ஆடிட்டாங்க. அதில் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டது அதிமுக தான். இப்போ இதுதான் வந்து மெயின் விஷயமா இருக்குது. நீங்கள் கூட இப்போ கூட ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, இப்போது திரும்ப ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய விருப்பம். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கடந்த காலத்தில் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆமாம் அது சொன்னேன், விஜய் அவர்கள் சொன்னதுதான். பட் இருந்தாலும் தாவேகா தரப்புலேருந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது உள்ளபடியே அப்போ குதிரை பேரம்னு சொல்லி திமுக பாமகன்னு சொல்லி இருக்கிற எல்லா கட்சிகளுமே பண்ணுற விமர்சனம் உண்மைதானங்கிற சந்தேகத்தையும் கூட ஏற்படுத்துது பண்ணுறதெல்லாம். இதில் தாவேகா முக்கியமாக அதிமுக சைட்லேருந்து இவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காரணம் என்னென்னா, நம்ம தனிப்பெரும்பான்மை ஆகிடணும்னு தாவேகா நினைக்குது. இப்போது அதனால தான் வந்து இப்போது வந்தாங்க இல்லையா, ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பக்கம் அவங்களுக்கு திரும்பவும் இடைத்தேர்தல் வரும் பொழுது அதே தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்கன்றது தகவல். இப்போ அப்படி கொடுக்கும்போது லோக்கலில் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வாக்கு வங்கி, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேகாவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி, ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு யூகமாக ஒரு கிட்டத்தட்ட அஷ்யூர் பண்ணக்கூடிய தகவலாக இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது அதில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் 108லேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் சேர்த்துக்கோங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக தாவேகா கூட தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஒரு 107லேருந்துன்னு வச்சுக்கோங்க, 107லேருந்து ஒரு 7 + ஒரு 5 112. இப்போ இவங்க ஒரு 4 பேர் 112 112லேருந்து ஒரு 4 பேர் 116 வந்துடும். இப்போது இதில் இன்னமும் சில பேருங்களை கணக்கெடுத்து வச்சுருக்கிறாங்களாம். ஒரு 6லேருந்து 13 பேரை உள்ளே கொண்டு வரத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அது எங்கெங்கே இருந்து அப்படின்லாம் சில சூசகமாக போட்டிருக்கிறாங்க. கர்நாடக எல்லை தொகுதி, பஞ்சாமிர்தம் நகர தொகுதி, முட்டை மாவட்டத்தில் ஒரு தொகுதி, கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த பூமி தொகுதி மற்றும் ஆந்திர எல்லை தொகுதி ஆகியவற்றைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆகியோருடன் வடக்கு மண்டல மாஜி என 10க்கும் மேற்பட்டோருடன் சில பல ஆஃபர்களோடு டீலிங் நடக்குது. அப்படி சில பேரை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, சிலர் யாருங்கிறது சில பேர் டீகோட் பண்ண முடியல. பட் அது இப்போதைக்கு டீகோட் பண்ணவும் கூடாதுன்னு தான் நினைப்பாங்க.
நம்மளும் அதை பண்ண வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் இன்னொன்று வந்து பரமத்தி வேலூர் தொகுதி சேகர் எம்எல்ஏ அவரு கூட வந்து இந்த மூடில் தான் இருந்தாரா. ஆனால் வந்து அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் சேர்ற முயற்சி அப்படிலாம் வந்ததுனால அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிற தங்கமணி, ஏன்னா அவரோட ஆதரவாளர் தான் கிட்டத்தட்ட அவர், ஸோ அதனால் அவர் இல்லைப்பா வேண்டான்னு தடை போட்டாராம். அதனால் அவர் வந்து எஸ்கேப், அவர் இதில் இல்லை. மற்றபடி இந்த மேலே சொன்ன அந்த சூசக வார்த்தைகள் கொண்டு அந்த மாவட்டங்களை அந்த தொகுதிகளை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஒரு 6லேருந்து 13 பேர் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ இந்த ஒரு 6லேருந்து 13 பேர் வந்துட்டாங்கன்னா தாவேக்கா தனிப்பெரும்பான்மை பெற்றுவிடும். ஆமாம், இப்போ அவங்க வந்து ஐயுஎம்எல்லுடைய உதவியோ விசிகாவோட உதவியோ 2 கம்யூனிஸ்டோட உதவியோ தேவைப்படாது. அண்ட் மோரோவர் இப்போ இவங்கெல்லாம் ஜெயிச்சு இப்போ உள்ளே வந்துடுறாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி அதிமுகலேருந்து இப்படி எம்எல்ஏக்கள் வரதும், கட்சியிலேருந்து போய் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதும், கட்சியிலேருந்து இன்னும் திமுக பக்கம் போகிறது, இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுல அதிமுக ஆல்ரெடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால பிரச்சனையாக இருக்குது. ஆல்ரெடி வந்து தொடர் தோல்விகள் இருக்குது அப்படிங்கிறதும் இப்போ உள்ளே இருக்கிறவங்க சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் இப்படியே போச்சுன்னா அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. தாவேக்கா ஆனால் அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது. இரட்டை இலையை தாவேக்காவின் யானை சூறையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்படிதான் பார்க்கணும். இதுக்கு அதிமுக என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இல்லை. தாவேக்காவும் நிறைய கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. வந்த உடனே குதிரை பேரம் நடத்துறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன கேள்வினா, இப்போது தேர்தல் முடிஞ்சதுனால இந்த விமர்சனத்தை சந்திக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அங்கே இழுக்கிறதுனால சந்திக்கிறாங்கன்றதுலாம் தெரியல. ஒருவேளை தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதிமுக இழுத்துக்கிட்டா பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. ஒருத்தன் தான் கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அதானே பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதானே பண்ணுச்சு, பாமக அதானே பண்ணுச்சு, எல்லா கட்சியுமே அதானே பண்ணுது. பட் விமர்சனத்துக்கு உட்படுத்தணும் முடிவாயிடுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் அது இப்போ 15 நாள் ஆனாலும் சரி, ஆட்சி அமைச்சு 1 மாதம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, விமர்சனம் உட்படுத்திடுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கிறது திமுகங்கிறதையும் அவங்க தாவேக்கா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க இறங்கி அடித்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் யாராலையுமே அதை வந்து அந்த டேக்கிள் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, இப்போ திமுக தாவேக்கா விமர்சனம் பண்ணுது என்னன்னா அதிமுகவிலேருந்து உருவுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் பண்ணுது. ஆனால் இப்போ திமுக இருக்கக்கூடிய 21 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதிமுகலேருந்து வந்தவங்க. சேகர் பாபுலேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து, ஏவாவேலேருந்து, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். அந்த காலகட்டம் நம்ம பார்க்கணும்ல. அதுதான் எலெக்ஷன் முடிச்சு இந்த அதுதான் சொல்ல வரணும். அப்போ 2 வருஷம் கழிச்சு வந்தால் பிரச்சனை இல்லையாங்கிறது அதுதான் கேட்குறேன். பட் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்களோட கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. அதை தான் தாவேக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஆனாலும் அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவான்னு கேட்டால் கண்டிப்பாக உட்படுத்தப்படும். இல்லை, தாவேக்கா பக்கம் பார்த்தா இது வந்து கண்டிப்பாக சர்வைவ் ஆகணும், நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது சரி, இது பொதுவாக அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் இது வந்து பாஜகவோட யுக்தியாச்சு, பாஜக பண்ணுற விஷயமாச்சு, அதை இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அது இல்லாமல் இருந்தது, அதை தாவேக்கா இப்போ பண்ணுறாங்களே. ஸோ இது வந்து ஒரு பிஜேபியோட ஒரு ஆக்ஷன்ஸை பிஜேபி இல்லாமல் தாவேக்கா அப்ளை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதுனால தான் எதிர்கட்சிகள் அந்த பாயிண்ட்டை முன் வச்சு இது ரொம்ப ஆதரவு கொடுத்த கட்சிகளே இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அதிமுகவில் வந்தவங்களுக்கு உடனே அமைச்சர் பதவி கொடுக்கறது சேர்க்கறதுலாம் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி திருமாவளவனும் சொல்கிறாரு, 2 இடதுசாரிகளும் சொல்கிறாங்க. பட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது அவங்கள்ட்ட தான் நம்ம விடணும். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு, அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு. ஸோ நம்ம சில முக்கியமான சில விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இது பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் வேறு சில அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.